ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி சரிங்களா, கிராஸ் கட் கூடையில் நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் போட்டு நம்ம ஒரு கூடையை மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து 2 ரோல் எடுத்திருக்கேன், 2 கலரில். ஒன்று கிளி பச்சையும், இன்னொன்று வந்து சிகப்பு கலரும். சரிங்களா, நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஹேண்டில் போடுறதுக்கு மிச்சம் ஒயர் கூட ஹேண்டில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 அடி கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 26 ஒயர், 8.5 அடி 26 ஒயர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 அடி 24. சரிங்களா, 2 ஒயர் இதில் நமக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா, இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து கொஞ்சம் 2-3 ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதில் 8 அடியும் இதில் 8.5 அடியும் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 லைன் வந்து கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா, நான் வந்து இப்போ இதில் 8.5 அடியும் இதில் 9 அடியும் வெட்டியிருக்கேன். இதில் 24 ஒயர், இதில் 26 ஒயர். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிராஸ் நாட்டுங்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு வெட்டியிருக்க எல்லா ஒயரும் என்ன செய்யணும், 2 சேர்த்து நாட் போடணும். ஸோ நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து வெட்டி வச்ச அத்தனை ஒயரையும் 2 சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டோம். சரிங்களா, நமக்கு வந்து க்ரீனில் வந்து 13 நாட்டு கிடச்சிருக்கும், ரெட்டில் பார்த்திங்கன்னா 12 நாட்டு கிடச்சிருக்கும். சரிங்களா, இப்போது இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு க்ரீன் ஒரு ரெட், ஒரு க்ரீன் ஒரு ரெட், அந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம வந்து இந்த ஒயர்களை வந்து என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் ஒரு ரெட்டு. இப்போது கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது கிராஸ் ஆகுது இல்லையா. இப்போது மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் போட போகிறோம். சரிங்களா, இப்படி இதை மடிச்சுக்கோங்க. இந்த ஒயரை அது மேலே வச்சு இப்படி ஒரு சுற்றி இந்த க்ரீன் ஒயரை மேலே கொண்டு போய் இந்த ஒயரை ரெட் ஒயரை என்ன செய்கிறோம், இந்த க்ரீன் ஹோலில் கொடுத்து நம்ம சாதாரண நாட் போடுறோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ ரொம்ப ஈஸி தான். நிறைய கிராஸ் கட் கூட வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துட்டு மினி பேஸ்கெட்லாம் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கூடையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. இப்போ இந்த க்ரீனில் வந்து நம்ம சின்னதாக ஒரு முடிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு. சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். நாட்டு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், டைட் ஆக்கிக்கணும். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இந்த ரெட்டை மடிச்சுக்கணும், க்ரீன் ஒயர் என்ன செய்யணும், இப்படி சுற்றிக்கணும். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற அத்தனை நாட்டையும் என்ன செய்ய போகிறோம், ஒரு க்ரீன் ஒரு ரெட், ஒரு க்ரீன் ஒரு ரெட்டுன்னு என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு நாட், இந்த பக்கம் க்ரீன் வருமோ அப்போ க்ரீன் அப்படி மடித்து ரெட் அப்படி சுற்றணும். ஓகேவா, இந்த ஒயரை மேலே கொண்டு போயிட்டு இந்த க்ரீன் என்ன செய்யணும், இந்த டைட் பண்ணி நம்ம நார்மல் நாட் போட்டுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு க்ரீன் ஒரு ரெட் ஒரு க்ரீன் அப்படின்னு நம்ம வெட்டி வச்சு இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் அத்தனையும் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா, ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா ஒயரையும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், ஜாயின் பண்ணி நாட் போட்டாச்சு. ஒரு க்ரீன் ஒரு ரெட் ஒரு க்ரீன் ஒரு ரெட்டுன்னு. இங்கே பாருங்கள், ஆரம்பித்த இடத்துல நம்ம வந்து முடிச்சு போட்டோம் இல்லையா. இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள், எண்டுலேயும் நமக்கு க்ரீன் கலரில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக பின்ன போகிறோம், பேஸ் போட போகிறோம். ஓகேவா, இதில் பேஸ் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரே டைரெக்ஷனில் போகுது இல்லையா இந்த 2 ஒயரும். ஸோ நம்ம இதை வந்து பின்னக்கூடாது, இந்த மாதிரி கிராஸாக போகக்கூடிய ஒயர்களை என்ன செய்யணும், பின்னணும். பாருங்கள், ஓகேவா, இந்த மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி பின்னணும். ஸோ 2 பக்கமும் பேஸ் போட்டுட்டு
அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வந்து என்ன செய்கிறேன் காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு நாட் மட்டும் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து சென்டரு, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதே நார்மல் நாட்டு தான். கிராஸாக போகிற ஒயரை மட்டும்தான் பின்னணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகுதா? அடுத்து இந்த 2யும் போடணும். அடுத்து இந்த 2, அடுத்து இந்த 2. சரிங்களா? அப்படியே தான் போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து அடி போட்டுட்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு சென்டர். சரிங்களா? க்ரீன் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ரெட் கலர் இந்த மாதிரி ஒயர் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கேருந்து எண்ணும்போதும் 10, அதே மாதிரி இங்கேருந்து எண்ணும்போதும் நமக்கு 10ல் முடியணும். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ கார்னர் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல முக்கு திருப்போம் இல்லையா, அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். பேஸ் போட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இதில் ஒரே ஒரு 4 ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 1 2 1 2 3 4 5 6 7 8. இந்த 9வது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் நாட் இருக்கு இல்லையா, தனியாக போகுது பாருங்கள். இதை நம்ம வந்து என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். சரிங்களா? கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம சொருகி விட போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா கட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதே மாதிரி 4 மூலையிலையும் என்ன செய்யணும், இந்த 9வது நாட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துலையும் இந்த க்ரீன் கலர் நாட்டை இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே வந்து ஒரு 4-5 நாட்டை நம்ம சொருகினா போதும். ஒயரை மாற்றி கட் பண்ணிடாதீங்க. 9வது நாட்டு. சரிங்களா? இங்கேருந்து சென்டராக எண்ணும்போது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா? இப்போ 9வது நமக்கு க்ரீன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கட் பண்ணி விடுறோம். சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம 4 ஒயரு கட் பண்ணி எடுத்துட்டோம். சரிங்களா? இனி வந்து நம்ம கார்னர் திருப்பிடலாம். இதை நீங்கள் வந்து இப்போமே சொருகி விடுறது ரொம்பவே நல்லது. இதை வந்து உள்ளே வந்து நமக்கு சொருகிறதுக்கு எல்லாருக்குமே, கூட பின்னுற எல்லாருக்குமே தெரியும் சொருகி விடுறது எப்படி அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இது கிராஸாக போகுது. அதில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சொருகி விடலாம். இதே மாதிரி நீங்கள் 4 பக்கமும் என்ன செய்யணும், சொருகிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொருகணும். சரிங்களா? நான் 4 பக்கமும் உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன். சரிங்களா? இதே மாதிரி சேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து 4 மூலையிலையும் நம்ம வந்து 4 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மூலையை கட் பண்ணோம். அதாவது 9வது ஒயர். சரிங்களா? 10 லைன் போட்டோம். அதில் 9வது லைன் பார்த்தா எனக்கு க்ரீன் கலர். நீங்கள் என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அந்த கலர் நாட்டை என்ன செஞ்சோம், நம்ம கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொருகி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சொருகணும். சரிங்களா? இந்த ஒயரையும் பாருங்கள், சொருகி இருக்கேன்னா. இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம இந்த வெட்டி விட்ட அந்த 4 ஒயரையும் நம்ம சொருகணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற அந்த ஜாஸ்மின் நாட்டோட ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த ஒயரை மட்டும் நம்ம கட் பண்ணி விடுறோம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணலை. ஸோ அதை வந்து என்ன செஞ்சுக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கூடையை வந்து அடி போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம கார்னர் திருப்பி நம்ம வந்து கூடையை பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாஸ்மின் நாட் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இல்லையா. ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி 2 துண்டு ஒயர் எடுத்திருக்கேன்.
போட தெரியாதவங்களுக்காக தான் நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி மடிப்போம் இல்லையா? ஆனால் இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இடது பக்கமாக இருக்கணும். சரிங்களா? எப்போதுமே வலது பக்கம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்படி மேலே இப்படி மடிப்போம் இல்லையா? நம்ம நார்மல் நாட் போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த சைடு வச்சுருப்போம், இந்த பள்ளமாக இருக்க ஒயரை அப்படி வச்சுருப்போம். ஆனால் இந்த நாட்டுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். சரிங்களா? இந்த பள்ளமாக இருக்க ஒயர் வந்து எப்படி இருக்கணும், இடது பக்கமாக வந்துடணும். சரிங்களா? அதே போல் தான் இந்த ஒயரையுமே பாருங்கள், இப்போ பெருக்கல் ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கிறோம். நம்ம நார்மல் நாட் போடும்போது இதுவும் என்ன செய்யும், மேலே இருக்கும், இந்த ஒயர் வந்து கீழே இருக்கும் இல்லையா? இப்போது இந்த ஒயர் கீழே இருக்கணும், அந்த ஒயர் மேலே இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பாருங்கள், எந்த ஒயர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பள்ளமாக இருக்க ஒயர் வந்து இடது சைடு, அதே போல் இந்த ஒயர்லேயும் பள்ளமாக இருக்க ஒயர் இடது சைடு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் ஒயர் தானே வச்சோம். ஸோ க்ரீன் ஒயரை எடுத்து இந்த க்ரீன் ஹோலுக்குள்ளேயே நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 2 ஹோல்லையும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கலராக எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 2 ஹோல்லையும் விட்டுட்டு, இப்போ இங்கே நம்ம க்ரீன் ஒயரை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படி பொறுமையாக எல்லா ஒயரும் என்ன செஞ்சுக்கோங்க, அப்படி பொறுமையாக என்ன செய்யணும், நம்ம இழுக்கணும். 4 பக்கமும் இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாஸ்மின் நாட் கிடச்சிரும். சரிங்களா? மல்லிகைப்பூ மொட்டு. பாருங்கள், நம்ம நாட் போட்டாச்சு. பாருங்கள், இதுதான் மல்லிகைப்பூ மொட்டு. சரிங்களா? இன்னொரு தடவை கூட நான் சொல்லித்தரேன். இனி வந்து நம்ம கார்னர் திருப்புறதுலேயே நம்ம வந்து இந்த மல்லிகைப்பூ மொட்டு தான் நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இன்னொரு தடவை கூட நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். நம்ம சாதாரணமாக மடிக்கும்போது இந்த பள்ளமாக இருக்க பகுதி இப்படி இருக்கும் இல்லையா, இப்போ இந்த சைடு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த ஒயர் இந்த சைடு வர மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. பாருங்கள். சரிங்களா? இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி தான் இந்த ஒயரையும் மடிக்கணும். பாருங்கள், இந்த சைடு இருக்கும். இப்போ இதை வந்து இப்படி பெருக்கல் மாதிரி நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், ஒயர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கிட்டவே காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை எடுத்து நான் ஒன்றுமே பண்ணல, பாருங்கள். இந்த ஒயரை எடுத்து க்ரீன் ஹோலில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த விரலால் இதை பிடிச்சிக்கோங்க இப்படி. இப்போ ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸை எடுத்து 2 ஹோல்லையும் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு நாட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், மெல்லமாக இழுக்கிறோம். 4 ஒயரையும் இப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் கிடச்சிரும். பாருங்கள், இதுதான் ஜாஸ்மின் நாட். சரிங்களா? நீங்கள் 4 ஒயரையும் பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மொட்டு டைட்டாக இந்த மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், நமக்கு மொட்டு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் பொறுமையாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கூடையிலையும் நான் போடும்போது கற்றுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரீன் ஒயரை சொருகியிருக்கோம் இல்லையா, பாருங்கள், சொருகியிருக்கோமா, அந்த இடத்துல 2 க்ரீன் இருக்கும் பாருங்கள். சென்டர் ஒயரை நம்ம சொருகியிருப்போம், 2 ரெட் கலர் நாட் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒயர் நம்மளை பார்த்தாப்புல இருக்கணும். சரிங்களா? இப்போ இப்படி பிடிச்சிட்டு அதே முடிச்சு தான் நம்ம வந்து இதில் போட போகிறோம். சரிங்களா? இது ஒயர் லென்த்தாக இருக்குது, அது ஒயர் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இந்த ஒயர் எடுத்து 2 ஹோல்லையும் நல்லா பக்கத்தில் வச்சு நம்ம வந்து என்ன செய்யணும், அதை டைட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் நம்ம கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒயர் வந்து நம்ம உள்ளே சொருகிட்டோம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், டைட்டாக போட்டுக்கணும்.
இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மல்லிகைப்பூ மொட்டு வந்துருச்சு. இதை வந்து எவ்வளோக்கு நம்மளால் கிட்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு கிட்ட கொண்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த நாட்டை நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து இந்த மொட்டை போடணும். புரியுதுங்களா? இந்த இடத்துலையும் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 ரெட்டையும் எடுத்துக்கிட்டோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒயரை என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? பாருங்கள், நான் ரொம்ப கிட்டவே காட்டுறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து துண்டு ஒயராக இருக்கும். இது வந்து நமக்கு கூடையிலே ஜாயின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதனால ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். இப்படி போய் இப்படி வர்றப்போ என்ன செய்யணும், அந்த பள்ளமாக இருக்க போகுது இதுக்கு மேலே இப்படி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒயரையும் இப்படி மடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஒயரை இதில் கொடுக்குறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் அதிலே துண்டு ஒயரில் 2-3 டைம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஹோலில் மட்டும் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து சின்னதாயிரும். இப்போது இந்த 2வது ஒயரையும் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகும். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை இந்த 2 ஹோல்லையும் நான் வந்து என்ன செய்கிறேன், கொடுத்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். இந்த இடத்துல வந்து திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், டைட்டாக போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு நாட் நமக்கு குறையுது இல்லையா, ஸோ அதனால் அந்த இடம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு மல்லிகைப்பூ மொட்டு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து மல்லிகைப்பூ மொட்டு போடணும். இந்த இடத்துலையே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அப்போனா உங்களுக்கு புரியும் இன்னும் கொஞ்சம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஒயரை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒயரையும் இப்படி மடிச்சுக்கணும். ஸோ இந்த ஒயரை இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த ஒயர் எப்படி இருக்குன்னு. ஒரு டைம் வைக்கிறேன் பாருங்கள், வச்சுட்டேன். இதை இப்படி மடிக்கிறோம். மடித்து இப்படி உள்ளே விடுங்க, விட்டுட்டு சேர்ந்தாக்கில் இப்படி பிடிங்க. சரிங்களா? நீங்கள் அந்த ஒயரை பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுவையும் பிடிக்கணும். இப்போது இந்த ஒயர் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் வந்து சின்னதாகும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். உங்களுக்காகவே தான் நான் பொறுமையாக இதை சொல்லித்தரேன். இதை 2 ஹோல்லையும் கொடுக்குறோம். இப்போ இதை 4 பக்கமும் இப்படி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மல்லிகைப்பூ மொட்டு ரெடி ஆயிரும். கொஞ்சம் பெறலாமல் திருகாமல் நம்ம வந்து பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும், மல்லிகைப்பூ மொட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் அந்த சைடில் இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடு மட்டும் நம்ம இப்படி பண்ணணும். சரிங்களா? கூட வந்து நமக்கு இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த 2 சைடு மட்டும் நம்ம ஒரு சின்னதாக கொஞ்சம் ஒயர்களை வந்து நம்ம பிரித்து விட வேண்டியது வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் மல்லிகைப்பூ மொட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், ரெட் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா. அதுக்கு நேராக பாருங்கள் ஒரு லைன் போகுதுங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிக்சட் நாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது வரைக்கும் நம்ம வந்து இதில் இருந்து, அதாவது இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் இருந்து இந்த மிக்சட் நாட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து இதை பிரித்து விட்றணும். நம்ம பின்னினதை பிரித்து விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ மொட்டு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து
ரெட்டுனா ஒரே ரெட்டாக இந்த இடத்துல வரணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மல்லிப்பூ மொட்டு கிடைக்கும். ஸோ அந்த இதை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம வந்து இதை பிரித்து விட்றோம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மல்லிப்பூ மொட்டு 2 கார்னர்லேயும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போகும். அதாவது ரெட்டு க்ரீன் ஒரே கலரில் இருக்கும். அதுக்கு மேல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். ஸோ அந்த மிக்சடில் இருந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்து பிரித்து விட்றணும். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நம்ம பிரித்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பின்னிட்டே போக வேண்டியதான். சுற்றி சுற்றி 2 சைடும் இதே மாதிரி நீங்கள் பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரிங்களா? நான் இப்போ இதை பிரித்து விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிரிச்சிட்டோம். இந்த ஜாஸ்மின் நாட்டு மூளை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கூடையோட முக்கு. சரிங்களா? பாருங்கள், நான் கிட்டவே காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், ஒரு ரெட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள் 1 2 3 4 க்ரீன் இருக்குது. 1 2 3 ரெட்டு இடையில இருக்கு இல்லையா? அந்த ரெட் கலரை மட்டும் நம்ம வந்து இதில் பிரிக்க வேண்டியது வரும். பிரிச்சுட்டு சாதா நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா? அதை வந்து மல்லிப்பூ முடிச்சா நம்ம வந்து போட போகிறோம். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த சைடில் மட்டும் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அதே பேட்டர்னில் உங்களுக்கு இந்த ஜாஸ்மின் நாட் கூட கிடச்சிரும். சரிங்களா? வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் அப்படியே அதை பின்னிட்டே போக வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்படி மடித்து அந்த சாதா முடிச்சு, சரிங்களா? அந்த நீங்கள் என்ன கலரில் ஜாஸ்மின் நாட் போடணும்னு உங்களுக்கு முடிவு எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த 3 நாட்டை மட்டும் பிரிச்சுட்டு நார்மல் நாட்டை நீங்கள் ஜாஸ்மின் நாட்டை மாற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டோம்னா நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிடும். பாருங்கள், நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். கேப்பே இல்லை பாருங்கள். தெரியுதுங்களா? இதே மாதிரி இந்த ரெட் கலர், இந்த க்ரீனை வந்து நமக்கு பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நான் சொன்னது இந்த ரெட்டு. இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கார்னரில் கரெக்டாக என்ன செய்யும், ரெட் கலர் அப்படியே ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு வர்றதுக்காக, ஒரே ஈவனாக கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நார்மல் நாட்டை பிரிச்சுட்டு அதை மல்லிப்பூ மொட்டை மாற்றிக்கிறோம். சரிங்களா? ரெட் கலர் மட்டும்தாங்க, க்ரீனையும் சேர்த்து பிரிச்சிடாதீங்க. சரிங்களா? இந்த ரெட் கலரில் நம்ம நாட் போட்டதை மட்டும் பிரிச்சுட்டு 3 நாட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட் இருக்கும். ஸோ அந்த 3 நாட்டு நீங்கள் பிரிச்சுட்டு மல்லிப்பூ மொட்டு போட்டுக்கோங்க. இந்த கூடை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே அளவில் தான் பின்னணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு மினி பேஸ்கெட்டாக கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பின்னிக்கலாம். இப்போ நல்லா எந்த அளவுக்கு கிட்ட நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா கிட்ட க்ளோஸில் காட்டுற பாருங்க, கேப்பே இல்லை. இந்த இடத்துல கூட நமக்கு லைட்டாக கேப் இருக்குது, நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடணும். சரிங்களா? நல்லா நெருக்கமாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி போடணும். இப்போ இந்த 3 நாட்டையும் நம்ம போட்டுட்டோம். இதே மெத்தடு தான் நமக்கு இந்த சைடும். சரிங்களா? இந்த 2 சைடும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, சைடில் மட்டும். சரிங்களா? வேறு எங்கேயுமே நீங்கள் உழைக்க தேவையில்லை. நான் வந்து ரெட் கலரில் தான் ஜாஸ்மின் நாட் போடுறேன் இல்லையா? அதனால் ரெட் கலர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஜாஸ்மின் நாட். மற்றபடி நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை அப்படியே நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான். சரிங்களா? நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு விட்டுட்டு இதை 2 ஹோல்லையும் விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு ஒயரையும் நம்ம அப்படியே மெல்லமாக பிடிச்சி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாட் கிடச்சிடும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 நாட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த சைடில் நமக்கு கிடச்சிருது. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து ரெட் கலர் எங்கெல்லாம் போகுதோ அதை போடணும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போதும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் பிரித்து விட்றத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் நாட் போடுறீங்கல்ல, நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் கரெக்டாக சேமாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். ரெட்டு க்ரீனுன்னு கிடைக்கும். ஸோ அந்த லைனை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க லைனை மட்டும் நீங்கள் பிரிக்கணும், சரிங்களா? கரெக்டாக பிரித்து விடுங்க, தப்பாக பண்ணிடாதீங்க, சரிங்களா? இதை மட்டும்தான், இந்த வித்தியாசத்தை நீங்கள் பின்னிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாட்டுக்கு இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு பின்னி காமிக்கிறேன். இதுக்கு மேலே நமக்கு வந்து வீடியோவில் எதையுமே உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே கரெக்டாக பின்னிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் நமக்கு நார்மல் நாட் போட்டுக்கலாம், சரிங்களா? கிராஸ் ஆகிற ஒயரை மட்டும்தான் பின்னணும், தப்பாக பின்னிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மல் நாட் போட்டோம். இப்போ ரெட்டும் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும், மல்லிப்பூ முடிச்சு போடணும், மறந்துடக்கூடாது. நான் பின்னுற ஒயர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட பின்னக்கூடிய சாதாரண நார்மல் ஒயர் தான், கிளாஸ் ஒயர் கிடையாது, சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் வர இடத்துலலாம் சாதாரண முடிச்சு, ரெட் கலர் வர்ற இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம மல்லிப்பூ மொட்டு இப்படியே டர்ன் பண்ணி நமக்கு தேவையான அளவு ஹைட்டுக்கு நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இதுதான் முக்கியமான இடம். இதை வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், சரிங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் ஆகாது. நம்ம கரெக்டாக டர்ன் திருப்பிட்டோம். இனி வந்து நம்ம பாட்டுக்கு ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே போக வேண்டியதான், ஓகேவா? இதை ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கூட வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நான் வந்து கார்னர் திருப்பி அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தது என்னென்னா, ரெட் கலர் வர இடத்துலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாஸ்மின் நாட் போடணும் அப்படின்னு, சரிங்களா? ஃபுல்லாக காமிச்சா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டலை. பாருங்கள், நமக்கு இந்த கூடை வந்து ரொம்ப அகலமான பேஸாகவே கிடச்சிருக்கு. கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா நான் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஸோ ரெட் கலரில் தான் போட்டிருக்கேன். உள் ஒயர் வந்து 4 அடியும் வெளி ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 அடியிலையும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? வெளி ஒயர் 7 அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். உள் ஒயர் வந்து 4 அடியில் 3 ஒயர், சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்மளுடைய கூடை வந்து பக்காவாக ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? பேஸ் பார்த்திங்கன்னா செம்ம அகலமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கூடை. க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் நான் வந்து இந்த கூடையை மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதனுடைய ரேட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கூடையிலே மென்ஷன் பண்ணிட்டேன். 240 ரூபாய்க்கு நான் வந்து இதை சேல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கூடை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.